அக்னிவேல் எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வணக்கம். அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகும் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். உடல் தகுதி தேர்வும் மருத்துவ பரிசோதனையும் உள்ளது. குறிப்பாக திருச்சி ஏஆர்ஓவை சேர்ந்த 14 மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு உங்களுக்கான உடல் தகுதி தேர்விற்கும் மருத்துவ பரிசோதனைக்கும் கான அனுமதி சீட்டு உங்களது மெயில் ஐடியில் ஆல்ரெடி வழங்கப்பட்டுள்ளது. காரணம், வருகிற மாதம் ஜூலை 1 முதல் ஜூலை 7 வரை தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற உள்ளது. அதற்காக அனைத்து மாணவர்களும் எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களும் வெகுவாக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பீர்கள். அந்த பிராக்டிஸை எந்த அளவுக்கு துரிதப்படுத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் சொல்கிறோம். அதாவது ரன்னிங் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் ரன்னிங் ஓடுங்க. அதாவது லாங் ஸ்டெப் போட்டு நல்லா ஓடுங்க. ஸ்டெப்பை முன்னாடி ஓடுபவர்களின் கால்களை பார்த்து ஓடுங்கள். தொலைதூரமாக இருக்கின்றது அப்படின்றத மனதில் வைக்காம நம்மளும் ஓடிடலாம் அப்படின்ட்டு கண்டினியூவாக ஓடுங்க. அதோடு இல்லாமல் ஒர்க் அவுட்ன்றது அவசியம். உங்களோட கால் கைகள் அனைத்தும் நல்லாவாக வெகுவாக நல்ல ஸ்பீடாக வச்சு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். வந்த உடனே சைடு ஜம்ப் அதிகமாக போட்டு உங்களது ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சைடு ஜம்ப் போடுறதுனால உங்களுக்கு கால்கள் அகலப்படுத்த வேண்டும். நல்ல கால்களை அகலப்படுத்தி நல்ல கைகளை விரிவுபடுத்தி போட வேண்டும். இதனால் உங்களுக்கு ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி தண்டால் நல்ல கைகளை ஒட்டி கொண்டு உங்கள் ஷோல்டரில் வைத்து நல்லா போட வேண்டும். இதன் மூலம் உங்களுக்கு புல்லப்ஸுக்கான ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகும். உங்களது கைகளின் பவர்கள் அதிகரிக்கும். இந்த மாதிரி கைகளை தரையில் வைத்து கால்களை முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ரவுண்டு முழுவதும் 400 மீட்டர் நடந்துகின்றீங்கன்னா உங்களுக்கு புல்லப்ஸ் போடுவதற்கான கை பேலன்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரண்ட் ரோல், அதாவது ஃப்ரண்ட் ரோல்னா இது ஆர்மியில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதன் மூலம் அடிக்கும்போது உங்களோட உடலே மொத்தமாக பஞ்சிங் ஆகும். அதாவது கிறுகிறுப்புன்னு சொல்லுவோம்ல, அதுக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பிகளில் கால்களை வைத்து கைகளை அகலப்படுத்தி தண்டால் போடுவதன் மூலம் என்ன உங்களுக்கு பயன் கிடைக்கிறது என்றால், புல்லப்ஸ் போடுவதற்கான ஹேண்ட் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ அது அதிகமாக கிடைச்சிடும். எந்த அளவுக்கு அதிகமாக இந்த மாதிரி தண்டால் போட விரும்பினீங்கன்னா உங்களோட 10 புல்லப்ஸ் போட வேண்டிய பவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால இந்த மாதிரி கம்பிகளில் அதிகமாக தண்டால் போடவும். நாளை அடுத்தடுத்து வரப்போகும் வீடியோவில் எந்த அளவுக்கு செகண்டை குறைக்க முடியும், எந்த அளவுக்கு டயத்தை உங்களுக்கு ரிடியூஸ் பண்ண முடியும், ஒரு ரவுண்டுக்கும் எத்தனை நிமிடங்களில் எத்தனை செகண்டில் முடிக்க வேண்டும், ஃபர்ஸ்ட் ரவுண்டு எவ்வளோ முடிக்கணும், செகண்ட் ரவுண்டு எவ்வளோ முடிக்கணும், தேர்ட் ரவுண்டு எத்தனை முடிக்கணும், ஃபோர்த் ரவுண்டில் எவ்வளோ முடிக்கணும், லாஸ்ட் ஒரு 200 மீட்டரில் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவான டிப்ஸை கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. வணக்கம்.